வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். இந்த கோலம் வந்து போன வீடியோவில் கொடுத்துட்டேன். சரி, நம்ம ஒரு விலாக் எடுக்கும்போது கோலம் இல்லாமல் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோலத்தையும் வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதனால் அப்படியே வந்து கோச்சிக்காமல் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். அப்படியே வந்து நிலைவாசலில் வந்து கோலம் போட்டாச்சு. அப்புறம் வந்து கோலம் போடுறத நான் ஸ்பீட் பண்ணிடலான் இருக்கேன். பார்த்த கோலத்தையே பார்க்க போர் அடிக்கும்லப்பா, அதனால. சரிங்களா? இது வந்து வியாழக்கிழமை நடந்த விலாக் தான். ஆனால் வந்து சரி கோலம் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கோலத்தையும் சேர்த்துருக்கேன். சரிங்களா? அப்படியே பாருங்கள். அப்படியே இந்த படியிலையும் கோலம் போட்டலாம். அப்படியே வியாழக்கிழமை காலையில் இந்த மாதிரி கோலத்தோடு தான் நல்லா தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் புதன்கிழமை வந்து வெயிட்டில் வேலையே செய்யாதனால வீடு என்ன நிலமையில இருக்குதுன்னு சொல்லி உள்ளே வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் பெண்கள் வந்து வீடை கூட்டலைனா அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? பாருங்கள், கோலம்லாம் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்தேன்ல, அந்த வீடியோட 2வது பாட்டு தான் இது. போய் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தா அடுப்பு வந்து அப்படி இருக்குது. வடை செஞ்சோம்ல, வடை செஞ்சது எண்ணெய் கொட்டி அப்புறம் வந்து சரி ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா ஒதுங்க வச்சிடலாம் சொல்லி கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உப்பு ஜாடியை வந்து சும்மா வைக்கக்கூடாது, ₹1 காயின் கீழே வச்சு தான் வைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஜாடி இங்கே வச்சிடலான்னு நினச்சேன். அப்புறம் அப்படியே வச்சேன். அப்புறம் வந்து அடுப்பு பக்கத்தில் எனக்கு வந்து ஏதாவது இருந்தாலே தினமும் வந்து நம்மளாம் வந்து தினமுமே அடுப்பை க்ளீன் பண்ணுற ஆள், க்ளீனை தொடச்சி அதில் கோலம் போடுற ஆள். அது பக்கத்தில் ஏதாவது இருந்தால் வந்த உடனே அடுப்பை கடன்னு க்ளீன் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் நான் யோசித்தேன், சரி இங்கே ஒரு இந்த டேபிளில் வந்து நம்ம அடுப்பு பக்கத்தில் என்ன வச்சுருப்போம், கல்லுப்பு, எண்ணெய், லைட்டர், அந்த அது பேர் என்ன, குக்கரோட விசிலு அதுதானே வச்சுருப்போம். அது வந்து இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எண்ணெய் கேனு, அப்புறம் 2 உப்பு ஜாடி, அப்புறம் வந்து இந்த லைட்டரு அதெல்லாம் வந்து இந்த சைடு எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டில் வந்து கடன்னு வேலை செய்ய போகிறேன். அவ்வளோ பாத்திரம் பாருங்கப்பா. ஒரு நாள் தான் நான் பாத்திரம் கழுவாமல் அந்த மழையில் நனைஞ்சிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருந்துட்டேன். அவ்வளோ பாத்திரம் கிடக்குதுப்பா. யாருமே என்னை ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 பசங்க இருக்கிறாங்கன்னு தான் பேர். என்னப்பா பண்ணுறது? அப்புறம் உடம்பே சரியில்லைனாலும் நம்ம தான் வந்து வீட்டில் வேலை செய்யணும், யார் வந்து செய்வா அப்படி சொல்லிட்டு மனசை நானே தேர்த்திக்கிட்டு வந்து அவ்வளோ பாத்திரம் கழுவுறேன்ப்பா. அதனால் பாத்திரம் கழுவுறது உங்களுக்கு பார்க்குறக்கு போர் அடிக்குன்னு சொல்லி நான் ஸ்பீடு பண்ணிட்டேன். சரிங்களா? அப்புறம் நம்மளுடைய வீடியோஸ்க்கெலாம் நிறையா நண்பர்கள், தோழிகள், அக்காங்கள், தங்கச்சிங்கள் எல்லோரும் லைக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக்கெல்லாம் பார்க்கும்போது கமெண்ட்டு நிறையா பேர் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் வந்து யதார்த்தமாக தான் பேசியிருந்தேன். ஆனால் எல்லா மக்களுக்கும் வந்து அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நான் எப்பவுமே இப்படி தான்ப்பா, படன்னு பேசுவேன். ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்கிட்டுலாம் பேச மாட்டேன். எனக்கு வந்து அப்படிலாம் வந்து அந்த மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோக்காக ஒரு டைம் பேசுகிறது, நேரில் ஒரு டைம் அப்படிலாம் இல்லைப்பா. நான் அப்படி தான் நான் படன்னு பேசுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிடுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டு பாடுவேன், சாமி பாட்டு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடை ஒரு எப்படி சொல்கிறது, அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும், கவலையெல்லாம் இருக்காது. அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னோடய சேனலில் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள், அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. சரிங்களா? அப்புறம் இதை பண்ணலாம், இன்றைக்கி வந்து இந்த பூஜை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கூட சொல்லுங்கள். அதை நம்ம வந்து நம்மளோட கோபுரத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கூட நான் வச்சு ஒரு நாள் பூஜை பண்ணுறேன். சரிங்களா? நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூஜை கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. சரிங்களா? இன்னும் விநாயகர் பூஜை பண்ணணும், இன்னும் கோமாதா பூஜை பண்ணணும், அப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் இருக்கிறாங்க, மீனாட்சி அம்மன் பூஜை பண்ணணும். என்னோட பூஜை அறையில் என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி எப்பயுமே வந்து அந்தந்த நாளுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சு அப்படி பூஜை பண்ணிடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கும் பிடிச்சா நம்ம விலாக் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே அவ்வளோ பாத்திரம் கழுவியாச்சுப்பா. எவ்வளோ பாத்திரம் கேட்டிங்கன்னா பார்க்க தானே குட்டி சிங்கா தெரியுது, அதில் அவ்வளோ பாத்திரம் இருக்குதுப்பா. தட்டு மட்டும் எத்தனை தட்டு கழுவுறேன் பாருங்கள். என் பசங்க சாப்பிட்டு தட்டை கூட கழுவி வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆம்பளை பசங்க என்னதான் பண்ணுறது?
கடவுள் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கொடுக்கல. பொம்பளை பிள்ளை கொடுத்தாவது அம்மா பாவம், சரி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. என் பசங்க நல்ல பசங்க தான், ஹெல்ப் பண்ணுவாங்க தான். ஆனால் வந்து இப்போல்லாம் பண்ணுறதில்ல. சின்ன குழந்தையில கூட என் சின்ன பையன் இதை திண்டு இருக்குல்ல, நான் இந்த வாட்டர் கேன் வச்சுருக்கேன்ல, அது மேலே ஏறி உட்காந்து நான் வேலைக்கு போயிட்டு வரவங்களையும் எனக்கு பாத்திரம் கழுவி வச்சுருப்பான். ஆனால் இன்றைக்கி 10 வயசு ஆயிடுச்சு, ஒரு பாத்திரம் கழுவ மாட்டேங்கிறான். இதே 5 வயசு 6 வயசுலேயே நான் அம்மா பாவம், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அடுப்பு மேலே ஏறி இந்த திண்டு மேலே ஏறி வாஷ் பேசனுக்குள்ளே காலை வச்சு அவ்வளோ பாத்திரம் அழகாக நீட்டாக கழுவி வச்சுருப்பானா. ஆனால் வந்து இந்த கூடையில் அடுக்க எட்டாதில் என்ன பண்ணுவானா, இங்கே மேலே உட்காந்துட்டு கீழே டொம்மு 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 டொம்முன்னு அந்த கூடை நிறைய பாத்திரத்தை போட்டு வச்சுப்பான். அதாவது ஹெல்ப் பண்ணுறான்ல குட்டி பையன். பெரிய பையன் என்னைக்காவது அவனுக்கா தோணுச்சுன்னா மகா பாவம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடெல்லாம் வந்து நல்லா தவம் பண்ணியிருக்கீங்கப்பா. உங்களுக்கெலாம் வந்து வரம், எங்களுக்கெலாம் வந்து கடவுள் வரம் கொடுக்கல, எனக்கு கொடுக்கல. 2 ஆம்பளை பசங்க பாருங்களேன். வேலை செய்கிறக்காண்டி சொல்லலை, சொல்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு இறக்கப்படுவாங்க ரொம்ப. இப்போது பசங்களை விட பொம்பளை பிள்ளைங்க அம்மா பாவம், அம்மா ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்மளே ஒரு தோசையே ஊற்றுறோம்னா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அம்மா குடுமா நான் ஹெல்ப் பண்ணுறேன், குடுமா நான் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும். இந்த ஆம்பளை பசங்க தம்பிங்களா வந்து அம்மா கொஞ்சம் வெங்காயம் உரி தம்பினா, போ மகா உனக்கு வேறு வேலையே இல்லை மகா அப்படின்றாங்க. ஆனால் கரெக்டாக டைம் ஆயிடுச்சுன்னா, அந்த 8 மணி 8:30 ஆயிடுச்சுன்னா, மகா டிஃபன் ரெடியா, இன்றைக்கி என்ன சமையல், தோசையா இட்லியா அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. இதே பொம்பளை பிள்ளையா இருந்தால், வாமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலையை செய்வோம், செஞ்சுட்டு நம்ம ஏதோ ஒரு கோலம் போடலாம், ஏதோ ஒரு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்ன பண்ணுறது, நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது, பொம்பளை குழந்தை இல்லைன்னு. என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஆண்டவன் வந்து கடவுள் கொடுக்குற வரம், சரிங்களா? அப்படி தானே அப்படின்னு நான் நினச்சி மனசை தேர்த்திக்குவேன். ஆனால் 2வது பையன் கடைசி டெலிவரி ஆகி வெளியே வர்ற வரைக்கும் நான் பொம்பளை பிள்ளை தான் நினச்சேன். அந்த நர்ஸம்மா கேட்டாங்க, உனக்கு என்னம்மா குழந்தை வேணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து 2வது பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னேன். அப்புறம் அவங்க சிரிச்சிட்டு அப்புறம் வந்து காட்டினாங்க பையன். சரி பரவாயில்ல, கடவுள் கொடுக்கறது இல்லை, கொடுக்கறது தானே, எந்த குழந்தையா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டேன். என்ன பண்ணுறது. அப்புறம் என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு பிடிக்கும், கடவுள் கொடுக்கல. அதனால் வர்ற மருமகளை வந்து நல்லா வச்சுக்குவேன் நான் அப்படின்னு நினச்சிருக்கேன். வர்ற மருமகளையாவது நம்ம வந்து ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். அது இருக்குது இன்னும் ஒரு 15 வருஷம் இருந்தாலும் சொல்கிறேன். அப்படி எனக்கு வர்ற 2 மருமகள் தான் வந்து எனக்கு வந்து மகள்கள் அப்படி தான் நான் நினைப்பேன். என்னங்க பண்ணுறது. சரிங்க, அதை வந்து இனி நினச்சாலும் இனி எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போகிறதும் இல்லை, அதை பற்றி பேசியும் பிரயோஜனமும் இல்லை. சரி அப்படியே நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். அப்புறம் வந்து வீடை வந்து கடன்னு கூட்டியாச்சுப்பா. கூட்டிட்டா பாருங்க எவ்வளோ குப்பைன்னு, பேப்பரு அது இதுன்னு. எங்கள் வீட்டுக்காரர் திட்டுற அளவுக்கு எங்கள் வீடு அப்படி கிடந்திருக்கு. எப்பவுமே எங்கள் வீட்டுக்காரர் திட்டவே மாட்டார். உள்ளே வரும்போது ஏதாவது பத்தி வாடை வரும், ஏதாவது தீபம் வந்து எரிஞ்சிட்ருக்கோம், ஏதாவது சாமி தான் கும்பிட்டுட்ருப்பேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 நாள் அந்த மழையில் நனைஞ்சது எனக்கு சேராமல் போய் உடம்பு சரியாமல் ஆனனால ஒரு நாள் வீடை கூட்டாமல் விட்டதுக்கு இந்த நிலமையில இருக்குது வீடு. பார்த்துக்கோங்க எவ்வளோ குப்பை, அவ்வளோ குப்பைப்பா. க்ளீன் பண்ணியாச்சு, ஹாலையும் க்ளீன் பண்ணியாச்சு, குப்பையை அள்ளிட்டு இருக்கேன் பாருங்க. அத்தனை பேப்பரு, அத்தனை குப்பை, கடன்னு வேலை நடக்குது வீட்டுக்குள்ளே. அவ்வளோ குப்பையை அள்ளியாச்சு. வாங்க அப்படியே முன்னாடி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. இன்னும் குப்பை நிறைய இருக்க தான் செய்யுது. வீடியோ ஸ்பீட் பண்ணியே இவ்வளோ குப்பை இவ்வளோ அள்ளுறேனே. வீடியோ ஸ்பீடு பண்ணாமல் விட்டுருந்தேன்னா எவ்வளோ குப்பை எவ்வளோ நேரம் கூட்டியிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஏன் இப்போ ஒரு நாள் கூட்டலைனாலும் இவ்வளோ குப்பை வருதுன்னா அந்த பசங்க செய்கிற வேலை தான். இந்த பிஸ்கட்டு, சாக்லேட்டு, அது இது ஸ்கூல் பேக்கில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு வந்து நடுவீட்டுக்குள்ள அப்படியே வந்து கொட்டி வச்சுருவாங்க இந்த பசங்க. ரொம்ப சேட்டை செய்வாங்க. அப்புறம் வாங்க வந்து அதை க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இந்த வேலையில் வந்து நான் வந்து இவ்வளோ வேலை இருக்குன்றதே மறந்துட்டு தோசைக்கு வேறு ஊற வச்சிட்டேன். சரின்னு சொல்லி கிரைண்டர் வேறு போடணும்னு சொல்லிவிட்டு
அரிசியை வந்து போட ஆரம்பிச்சாச்சுப்பா. ஏன்னா தோசை மாவு கடையில் வாங்கி கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. கடையில் கொஞ்சோண்டு ஒரு கப்பு மாவு 40 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கு 1/4 கிலோ உளுந்து வாங்கினா நம்மளே ஒரு வாரத்துக்கு தோசைக்கு ஆட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக, எப்போயுமே தோசைக்கு வந்து உளுந்தையும் அரிசியும் ஒன்று போல் கலந்து வந்து தோசைக்கு ஆட்டுவேன். இன்றைக்கி வந்து சரி நம்மளும் இட்லிக்கு ஆட்டி பழகுவோம் அப்படி சொல்லிட்டு அரிசியை தனியாக ஊற வச்சுருந்தேன், உளுந்தை தனியாக ஊற வச்சுருந்தேன். சரி ரெண்டையும் என்னோடய ஃப்ரெண்டு அந்த அக்காட்ட கேட்டேன்னா அவங்க வந்து அரிசி தனியாக வைங்க மகா, உளுந்து தனியாக வைங்க இப்படின்னு பக்குவமாக சொன்னாங்க. அதே பக்குவத்தில் ஊற வச்சு அரைச்சிட்ருக்கேன். இந்த வேலை பத்தாது, இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த மாவு அரைக்கிற வேலையும் சேர்ந்து வந்துடுச்சு. என்னப்பா பண்ணுறது? அப்புறம் வந்து மாவை வந்து ஆட்டோரில் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கிரைண்டர் சூப்பராக அரைக்கும் பாருங்கள். அப்புறம் அரைச்சாச்சு. என்னது அரைச்சாச்சுன்னா அரிசியை மட்டும் அரைச்சி மாவை எடுத்தாச்சு. பாருங்கள், எடுக்கிற ஈஸி தான். அப்புறம் வந்து என்ன, நம்ம கல் எடுக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னன்னா அது மாவாக ஒட்டியிருக்குமா, அதனால் சரி அதே கல்லுலேயே வந்து உளுந்தையும் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தையும் போட்டேன்ப்பா. இன்றைக்கி நம்ம வந்து மாவாட்டி வச்சுருக்கோம். நாளைக்கு இட்லி சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ தரேன் சரிங்களா. அப்புறம் நம்ம வேல் பூஜை பண்ணோம்ல முந்தா நாள், அதை க்ளீன் பண்ணவே இல்லைப்பா. அதான் உடம்பு சரியாமல் தான் ஆயிடுச்சே. அப்புறம் வந்து இந்த ரூமுக்கு வந்தால் இந்த ரூமு அப்படி எல்லாமே அப்படியே கிடக்கு. அப்புறம் வந்து பழைய கோலத்தை அழிச்சிட்டு நம்ம புது கோலம் போட போகிறோம், புது பூஜை பண்ண போகிறோம். அதனால் வந்து அடுத்த பூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூமுக்கு வந்து கோபுரத்து பக்கத்தில் இருக்க கோலத்தெல்லாம் அழிச்சிட்டு அப்புறம் கீழே இருக்க கோலத்தையும் எல்லாத்தையும் துணி வச்சு எடுத்துகிட்டு தான் நான் வந்து சீமார் போட்டு கூட்டுறேன் சரிங்களா. அப்புறம் வந்து இந்த சைடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க கிடக்கும் எங்கள் வீடு. இந்த பசங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், யூனிஃபார்மு, எங்கள் மாமா சட்டை, இவங்க பண்ணுற சேட்டை பத்தாதுன்னா எங்கள் வீட்டுக்கார் பண்ணுற சேட்டையும் ரொம்ப அதிகம். அங்கங்கே இந்த ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஷர்ட்டு, இந்த கைலி எல்லாத்தையும் அவுத்து அப்படியே போட்டு வச்சிருது. பாருங்கள், நான் வந்து ஒரு நாள் வீடை கூட்டாமல் இருந்ததுக்கே வீடு இந்த நிலமையில இருக்கே. ஒரு மாதம் நான் மட்டும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு, இந்த வீடு என்ன நிலமையில இருக்கும்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவ்வளோதான், பால் அடைஞ்ச பங்களாவாக மாறி ரொம்ப வீடு. அப்படி நிஜமாவே எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க இந்த 3 பேருமே. எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு எப்படி சொல்கிறது, அப்புறம் கசன்னு இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கடன்னு க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து கோலப்படி டப்பாப்பா. ஃபுல்லாக இதில் வந்து கோலப்படி அச்சு, அப்புறம் இந்த கோலம் போடுற கம்பி எல்லாமே அந்த டப்பாவில் வச்சுருக்கேன். இது வந்து பழைய ஃப்ரிட்ஜோட டப்பா, அதை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நூல்கண்டு அது இதுன்னு இருக்குது இந்த கட்டப்பையில். அப்புறம் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினுக்கு வந்து இந்த இடம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கோபுரம்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல தான் மிஷின் வச்சுருப்பேன் நான். இப்போ தான் நம்ம வந்து அந்த இடத்த வந்து பூஜைக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து மிஷினை வந்து இந்த மாதிரி ஓரமாக வச்சுட்டேன். ஜன்னல் பக்கத்தில், ஜன்னல் திறந்தால் காற்று ஜில்லுன்னு வரும். அப்படியே வந்து ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து இங்கே ஒரு லைட்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன் மிஷினுக்கு நேராக. இந்த மாதிரி லைட்டை போட்டு அழகாக ஜன்னல் திறந்து விட்டா காற்று வரும். அப்படியே உட்காந்து நம்ம என்ன வேணாலும் தைக்கலாம். நம்ம நிறையா யோசனை இருக்குப்பா. நிறையா சுடிதார் தைக்கணும், ப்ளவுஸ் தைக்கணும், எல்லாம் எல்லா கிளாத்து எல்லாமே இருக்குது. எனக்கு பாருங்களேன், டைமே இருக்க மாட்டேங்குது. இனிமேல் நேரத்தை கடகடன்னு முடிச்சுட்டு எப்படியாச்சும் டெய்லரும் வந்து நம்ம வந்து ப்ளவுஸு சுடிதாரும் தைச்சி உங்களுக்குலாம் வீடியோ தரேன் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்து எனக்கு நானே சுடிதார் தைச்சிக்குவேன், ப்ளவுஸ் தைச்சிக்குவேன், பட்டு பாவாடை தைக்க தெரியும், எல்லாமே தைக்க தெரியும் சரிங்களா. ப்ளவுஸ்லாம் எனக்கு நானே தான் தைச்சிக்குவேன், வெளியெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஈஸியான மெத்தடில் தைப்பேன், ஆனால் சூப்பராக ஃபிட்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த மாதிரியே கட்டிங் போட்டு வந்து பழகிக்கோங்க. நான் ஒரு நாள் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு கண்டிப்பாக வீடியோலாம் தரேன் சரிங்களா. முதல்ல வந்து இது வந்துலாம் பழைய தலகாணி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து குப்பையில் போடணும், அதனால் அது அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீனாக ஒதுங்க வச்சிட்ருக்கேன் பாருங்கள். அது எல்லாமே அங்கே ஒரு வாளியும் அந்த கட்டப்பையும் வச்சேன், அது எல்லாமே டெய்லரிங் திங்ஸுப்பா. நூல்கண்டு, அப்புறம் வந்து லைனிங் துணி, அந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் வந்து டெய்லரிங் திங்ஸு தான். அதனால் சரி மிஷின் பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கு மேலே கோலப்படி டப்பாவையும் வச்சாச்சு. அப்புறம் வந்து இந்த ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் கடன்னு கூட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த ரூமில் அவ்வளோ குப்பை. பெண்கள் வந்து சீமாரை பிடிச்சி வீடை கூட்டினாதான் அந்த வீடே வந்து சுத்தமாக க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா இப்படி தான் குப்பையாக கிடக்கும்.
ஆனால் எங்கள் வீடு ரொம்ப அநியாயம்ப்பா. ஒரு நாள் கூட்டாததுக்கு இவ்வளோ குப்பை. எவ்வளோ எவ்வளோ வீடு மாதிரியா இருக்குது, குப்பை வீடு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஒரு வழியாக. நான் ஒரு பிள்ளை எவ்வளோ வேலை தான் செய்வேன் பாருங்களேன். பாத்திரம் கழுவி வீடை கூட்டி ஒதுங்க வச்சு அவ்வளோ வேலை. இன்னும் வேலை இருக்குது, மாவு அங்கே அரைஞ்சிட்டு தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சுப்பா. அப்புறம் நல்ல தண்ணி வேற வந்துருச்சு இந்த வேலையில். அப்புறம் நல்ல தண்ணி வேற ஒரு ட்ரம்மு நிறையா பிடிச்சி வச்சுட்டு ஒரு 3 குடம் மட்டும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சேன். 6 மணிக்கு மேலே நல்ல தண்ணி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. தண்ணி வந்து மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதனால் வந்து சரி நல்ல தண்ணி வந்துருச்சு. இந்த கேப்பில் வந்து வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நல்ல தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டாச்சு. அப்புறம் அப்படியே வாங்க போய் சமையல் வேலை என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சமையல் வேலை வந்து முட்டை குழம்பு தோசை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். தோசை மாவு வந்து கடையில் வாங்கின மாவு தான். அப்புறம் வந்து அந்த முட்டை குழம்பு வீடியோ வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இதில் வந்து அப்படியே ரெடி ஆயிடுச்சுப்பா, அரைச்சாச்சு. இன்னும் மாவோட பாத்திரத்தையே கழுவணும். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிங்களா. ஈஸி முட்டை குழம்பு நான் தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. ஈஸி முட்டை குழம்பு எப்படி வைப்பதுன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்புறம் வந்து தலைப்பு என்ன போட்டிருந்தேன், ஈஸி முட்டை குழம்பு மகா ஸ்டைல் சரிங்களா. என்னோடய ஸ்டைல் அதில் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு நான் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவே பார்த்துக்கோங்க சரிங்களா. இது சும்மா அப்படியே கடன்னு ஓடட்டும். அப்புறம் அப்படியே வந்து குழம்பு வச்சுட்டே இருக்கேன்ப்பா. மனசே சரியில்லைப்பா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை மனசு விட்டு பேசுகிறக்கு அப்படின்னு எனக்கு ஒரு கவலை வந்துடுச்சு சரிங்களா. என்ன பண்ணுறது, அதனால் அப்படியே சமையல் வேலையும் நடக்குதுப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இன்னும் வீடியோ முடியலை, ஆனால் எனக்கு வந்து கவலையாக இருக்குது. அதனால் வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்ப்பா.